கிரிக்கெட் உலகில் எப்போதுமே சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு பஞ்சம் இருக்காது. களத்தில் மட்டுமல்ல, களத்திற்கு வெளியேயும் பல வேடிக்கையான நிகழ்வுகள் அரங்கேறும். அப்படித்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் சுழல் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மோசடி அழைப்பை எதிர்கொண்டார். ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜாம்பா என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவரிடமிருந்து அஸ்வினுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. அந்த உரையாடலை அஸ்வின் தனது ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார். இது இணையத்தில் பெரும் வைரலாகி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து வந்த ஒரு எண்ணிலிருந்து ஆஸ்வினுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த நபர் ஆஸ்வினை சகோதரா என்று அழைத்து இந்திய கிரிக்கெட் வீரர்களின் தொடர்பு எண்களை கேட்டார். அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், ஜஸ்பிரித் பும்ரா போன்ற பல வீரர்களின் எண்களை அவர் கேட்டதாக தெரிகிறது. முதலில் ஆஸ்வின் அந்த செய்திக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் அந்த மோசடி நபர் விடாமல் ஆஸ்வினுக்கு அழைப்பு விடுக்கத் தொடங்கினார். இது ஆஸ்வினுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மோசடி நபரின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அஸ்வின் அவருடன் விளையாடத் தொடங்கினார். விரைவில் பட்டியலை அனுப்புகிறேன் என்று பதிலளித்தார். மேலும், இந்த பட்டியல் போதுமா அல்லது தோனியின் எண்ணும் வேண்டுமா என்றும் கேட்டார். மோசடி நபர் ஏற்கனவே தோனியின் எண் தன்னிடம் இருப்பதாக கூறினார். M.S. டோனி, இந்திய கிரிக்கெட் வீரர் என்று குறிப்பிட்டு ஒரு தொடர்பு அட்டையையும் அஸ்வினுக்கு அனுப்பினார். இது அஸ்வினுக்கு மேலும் சிரிப்பை வரவழைத்தது. அஸ்வின் தன்னிடம் உள்ள அனைத்து வீரர்களின் தொடர்பு எண்களையும் கேட்டபோது அஸ்வின் தனது வழக்கமான நகைச்சுவை உணர்வுடன் பதிலளித்தார். எக்ஸல் ஷீட்டில் தொகுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் உங்களுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார். இந்த பதில்கள் இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றன. இந்த சம்பவம் குறித்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி உடனடியாக கருத்து தெரிவித்தார். எனக்கும் இதே போன்ற செய்தி வந்தது. அது ஒரு மோசடி கும்பல் என்று நான் அப்போதே புரிந்து கொண்டேன் என்று கூறினார். ஷமியின் இந்த கருத்து இது போன்ற மோசடிகள் கிரிக்கெட் வீரர்களிடையே சாதாரணமாக நடப்பதை வெளிப்படுத்தியது. Now or not on never the look. மோசடி நபர்கள் என்று ஷமி குறிப்பிட்டது இந்த மோசடி கும்பலின் நோக்கத்தை தெளிவாக காட்டியது. கிரிக்கெட் வீரர்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த சம்பவம் இணையத்தில் வெளியானதும் நெட்டிசன்கள் தங்கள் நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டனர். ஒரு பயனர், அஸ்வினின் எண் எப்படி அந்த மோசடி நபருக்கு கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். இது பலரின் கேள்வியாகவும் இருந்தது. மற்றொருவர், அடுத்த முறை அவர் கோலியின் எண்ணையும் கேட்பார், ஃபேண்டசி அணிக்கு தேவைப்படும் என்று கிண்டலாக கூறினார். இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பரவலாக பேசப்படும் ஃபேண்டசி கிரிக்கெட்டை நினைவுபடுத்தியது. DSP சிராஜின் எண்ணை கொடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு பயனர் பதிவிட்டார். இது இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜின் களத்தில் உள்ள ஆக்ரோஷமான அணுகுமுறையை நகைச்சுவையாக குறிப்பிட்டது. தோனியிடமே தோனியின் எண் இருக்காது, அவர் பொதுவாக அவ்வளவு எளிதில் தொடர்புக்கு கிடைக்க மாட்டார் என்று ஒரு இணைய பயனர் கிண்டலாக கூறினார். தோனியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அவரது இரகசியத்தன்மையை இது வேடிக்கையாகச் சுட்டிக்காட்டியது. ஐயா, நீங்கள் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்யத் தொடங்குங்கள், சில நாட்களில் நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று ஒரு பயனர் ஆஸ்வினுக்கு அறிவுறுத்தினார். ஆஸ்வினின் நகைச்சுவை உணர்வுக்கு கிடைத்த பாராட்டு இது. இதற்கிடையில் ஆஸ்வின் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்க உள்ளார். 25 அனைத்து சர்வதேச கிரிக்கெட் மற்றும் IPL போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீண்டும் போட்டி கிரிக்கெட்டுக்கு திரும்ப தயாராகி வருகிறார். டிசம்பரில் தொடங்கும் பிக் பாஷ் லீக்கில் BBL சிட்னி தண்டர் அணிக்காக விளையாடவுள்ளார். 8 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் அஸ்வின் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். துபாயில் நடந்த சமீபத்திய ILD20 ஏலத்தில் அவர் தேர்வு செய்யப்படவில்லை. இதன் பொருள் ஆஸ்வின் முழு BBL சீசனிலும் பங்கேற்க முடியும். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆஸ்வின் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையையும் வெளிப்படுத்துகிறார். இந்த மோசடி சம்பவம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு வேடிக்கையான தருணத்தை வழங்கியுள்ளது. அஸ்வின் போன்ற ஒரு வீரர் களத்திலும் வெளியேயும் ரசிகர்களை மகிழ்விப்பதில் வல்லவர் என்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம்.
வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.